ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பாசிப்பருப்பில் முறுக்கு செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கொடுத்து விடுறதுக்கும் யூஸ் ஆகும். அதே போல் பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்றப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பாசிப்பருப்பு முறுக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். இதில் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக அந்த ஸ்மெல் கருக விடாமல் லைட்டாக ஒரு ஸ்மெல் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு துளி கலர் மாறலை, ஆனால் நல்ல ஸ்மெல் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த பருப்பு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் இது ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா வேக வச்சு நல்லா குலைவாக வெந்திருக்கா. இதை நல்லா ஆற வச்சு நல்ல மைய பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பட்டர் வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா முறுக்கு செய்கிறப்போ வெடிச்சிடும், எண்ணெயில் போடுறப்போ வெடிச்சிடும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துருவோம். முதல்ல தண்ணியை சேர்க்கக்கூடாது. முதல்ல இந்த நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு மட்டும் சேர்க்கணும். அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். சரியா? அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி கருப்பு எள், அப்படியே அது முறுக்கில் பட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ கலந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே போல் தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல இதை பிணைஞ்சிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் எதுனா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த முறுக்கு வந்து காரம் சேர்த்துக்கல, ஏன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் நான் முறுக்கு செய்ய போகிறேன். அதனால் காரம் எதுவும் சேர்த்துக்கல. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா வெதுப்பாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துட்டு மறுபடியும் அதையும் கலந்துக்கலாம். இப்போ கெட்டியாக தான் இருக்குது. இந்த டைமில் கெட்டியாக தான் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். மாவு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி, நம்ம சப்பாத்தி மாவு எப்படி உருண்டை பிடிக்கிறோமோ அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கணும். சரியா? இப்போ மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நான் ஒரு பக்கம் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 4 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு தட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி முறுக்கு வந்து டைரெக்டாக புளிய தெரியும்னா கூட நீங்கள் டைரெக்டாக புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு உலக்கில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு, எண்ணெய் முறுக்கு உலக்கில் கரண்டியில் இந்த மாதிரியெல்லாம் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு கரண்டி எடுத்து அப்படியே கமுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், முறுக்கு அருமையாக கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கலர் டார்க்காலாம் பண்ணாமல் கொஞ்சம் லைட் கலரில் தான் முறுக்கு செய்கிறேன். கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா, இல்லை காரம் வேணுமோ கலர் வேணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கலராகவும் இருக்கும், லைட்டாக காரமாகவும் இருக்கும். நான் வந்து காரம் வேணான்னு தான் நல்லா வெள்ளையாகவே இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே போல் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். போட்டு ஒரு 10 செகண்டாவது அது கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அந்த முறுக்கு வந்து அந்த சூடான எண்ணெயில் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றொன்றையும் அப்படியே திருப்பி போட்டோம்னா சரியாக இருக்கும். சரியா? முறுக்கு பாருங்கள் நல்லா வெந்து அந்த நல்லா கொதிக்கும் பாருங்கள் அந்த எண்ணெய். அந்த மாதிரி கொதிக்காமல் நல்லா சைலண்ட்டாக ஆயிடுச்சு. இந்த டைமில் முறுக்கு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிடுவோம். சூப்பராக பாசிப்பருப்பில் முறுக்கு செஞ்சாச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா வர நேரத்தில் நம்ம இந்த மாதிரி முறுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா வந்து கூட சாப்பிட்டுக்குவாங்க. இல்லைன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்நாக் கொடுத்து விட்றதுனா நம்ம வீட்டிலேயே செஞ்சு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க கூட நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம் வீட்டில். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் முறுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.